மா உனக்கு கொஞ்சம் புத்தி இருக்கா இல்லையா? தூங்கிட்டு இருக்க, நீ பாட்டு ஃபேன் ஆஃப் பண்ற. இல்ல தம்பி, முதலாளி அம்மா தான் பெட்ரூமை க்ளீன் பண்ண சொன்னாங்க. அதுக்கு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு க்ளீன் பண்ணுவியா? அப்படியே க்ளீன் பண்ண மாட்டியா? அப்படியே எப்படி தம்பி கூட்டுறது? இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சாங்கல, அவங்க எப்படி க்ளீன் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் சொல்றேன். என்ன முழிக்கிற? நான் உன்னை வேக்யூம் கிளீனர் மிஷின் போட்டு க்ளீன் பண்ண வேண்டியதானே கேக்குறேன். புரியுதா? ஓ, என்ன மன்னிச்சிருங்க தம்பி. இந்த மிஷினை வச்சு எப்படி செய்யுதுன்னு எனக்கு தெரியாது தம்பி. இந்த ஆன் ஆஃப் எல்லாம் எப்படி பண்றதுன்னு தெரியல தம்பி. அதோட நான் படிக்காதவ தம்பி. நாளைக்கு ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதனாலதான் தம்பி நான் கையாலே க்ளீன் பண்றேன். ஏ மீனா, மீனா, என்னங்க என்னாச்சு? இந்த மாதிரி படிப்பறிவு இல்லாதவங்க எல்லாம் வேலைக்கு வைக்காதுன்னு எத்தனை தடவை வாங்கிட்டு சொல்றது? நிம்மதியா தூங்க கூட முடியல. முதல்ல வேலை விட்டு அனுப்பு. இங்க பாருங்க, இந்த தம்பின்னு கூப்பிட வச்சுக்காதீங்க, சார்னு கூப்பிட்டு பழகுங்க. சரிங்க சார். என்ன இவ்வளவு உப்பா இருக்கு? மனுஷன் சாப்பிடுவாங்க இத? சமைக்கும் போது இதெல்லாம் செக் பண்ண மாட்டீங்களா? இல்லையே சார், கரெக்டா தானே சார் இருந்துச்சு. அம்மா கூட இப்பதான் சார் சாப்பிட்டு எஞ்சி போனாங்க. அப்போ நீ சொல்றத பார்த்தா நான் என்னமோ உன்னை வேணும்னே பிடிக்காததுனால போய் சொல்றேன்னு சொல்றியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? போய் சொல்ற மாதிரி தெரியுதா? ஐயோ இல்ல சார், என் பையன் மேல சத்தியமா நான் அப்படி நினைக்கவே இல்ல சார். ஏங்க ஏன் இப்படி பண்றீங்க? அவன் நல்லா தானே சமைச்சிருக்கான். அதெல்லாம் எனக்கு ஒண்ணு தேவையில்ல. ஒரு வேலை கூட உருப்படியா செய்ய மாட்டாங்க. எந்த வேலை செஞ்சாலும் ஏதாச்சும் ஒரு குறை இல்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை. முதல்ல உங்க வேலை விட்டு அனுப்பு. இது எப்படி? ஹலோ, எந்திரிங்க. என்னடியாச்சு? காலையிலே கையில தொடர்பு செஞ்சு நிக்கிறேன். நீங்க பண்ண வேலைக்கு யாருமே இங்க வேலைக்கு வர மாட்டாங்க. புடிங்க, இன்னைக்கு உங்களுக்கு லீவ் தானே, நீங்க தான் வீட்டை சுத்தம் பண்ணணும். புடிங்க. ஏங்க என்னது இது? அங்க பாருங்க, குப்பை அப்படியே இருக்கு. அங்க பாருங்க, கூட்டுங்க. ஏங்க என்ன அப்படியே போடுறீங்க? துணியை நல்லா புளிஞ்சு போடுங்க. என்னது இது? பேண்ட் எல்லாம் அவ்வளவு கரையா இருக்கு. எடுங்க, திரும்ப துவைங்க. ஐயோ ஏங்க என்னது இது? டைல்ஸ் எல்லாம் இவ்வளவு கரையா இருக்கு. எந்திரிங்க, போய் ஆசிட் எடுத்துட்டு வந்து தொடங்க. போங்க. இப்படி கழுவுனா எப்படி அதோட பேட் ஸ்மெல் எல்லாம் போகும்? ஒழுங்கா சோப் போட்டு கழுவுங்க. நானும் காலையில இருந்து பாத்துட்டே இருக்கேன். என்ன வேலை செஞ்சா ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிட்டே இருக்க. இங்க பாரு, நான் ஒன்னும் அடிமை கிடையாது. ஏதோ பாவம் பிரெக்னன்ட் இருக்க ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தா ஓவரா பண்ணிட்டு இருக்க. பாத்தீங்களா, நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் இப்படி பேசினதுக்கே உடனே நீங்க நான் உனக்கு அடிமை கிடையாதுன்னு சொல்றீங்க. காமாட்சி அம்மாவை டெய்லி இப்படித்தானே பேசிட்டு இருந்தீங்க. அவங்க நமக்கு கீழே வேலை செய்யறவங்க, நம்ம சொல்ற வேலை எல்லாம் செய்யறாங்கிறதுக்காக அவங்க நம்ம அடிமை மாதிரி பார்க்க கூடாது. அவங்க அவங்க குடும்ப கஷ்டத்துக்காக நம்ம வீட்டுல வந்து வேலை செய்யறாங்க. அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே. நீங்க கரெக்டா பண்ண வேலையை நான் குறை சொல்றப்போ உங்களுக்கு எவ்வளவு வலிச்சது, அதே மாதிரி தானே அவங்களுக்கு இருக்கும். சாரி மீனா. சாரி என்கிட்ட கேட்காதீங்க, போய் காமாட்சி அம்மாட்ட கேளுங்க.